இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய பொசோன் நிகழ்வில் இலட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. பொசோன் நிகழ்வில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து வசதிகளுக்கு அரசாங்கம் ஏற்பாடு. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு இறங்குதுறை வேலை திட்டத்தை துரிதப்படுத்த நடவடிக்கை. கடும் மழை, கடும் காற்று, இடிமின்னல், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் கவனமாக செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். ஆஸ்திரேலியாவின் கிராஸ் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்வு. சீன தாய்பே அணியுடனான கால்பந்தாட்ட போட்டியில் இலங்கை அணிக்கு வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தேசிய பொசோன் நிகழ்வுக்காக அனுராதபுரம், மிகிந்தலை மற்றும் தந்திரிமலை ஆகிய புனித ஸ்தலங்களை மையமாக கொண்டு நடைபெறுகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். தேசிய பொசோன் நிகழ்விற்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் மிகிந்தலை ரஜமஹா விகாரையில் தேசிய பொசோன் உற்சவம் நடைபெற்றது. மிகிந்தலையில் ஒளிவிளக்கு பூஜைகள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் பங்கேற்புடன் ஆரம்பமானது. யாத்ரீகர்களுக்கு உணவு, பானங்கள், போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் சுகாதார சேவை வசதிகள் வழங்கப்படுகின்றன. பொசோன் உற்சவத்திற்காக நாடு முழுவதும் 19,185 தான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் விசேட வைத்தியர் லக்ஷ்மி சோமதுங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான தான சாலைகளை ஏற்பாடு செய்வதற்கான விசேட வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அனுராதபுரத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒலியினை ஏற்படுத்துகின்ற சாதனங்களை பயன்படுத்துவோரை கண்டறிவதற்காக போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த சாதனங்கள் பொருத்தப்பட்ட உயர் சக்தி வாய்ந்த இயந்திரங்களை கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். விசேட போக்குவரத்து போலீசார் அத்தகைய வாகனங்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு இறங்குதுறை வேலை திட்டம் விரைவுபடுத்தப்படும். நேற்றைய தினம் அங்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி அமைச்சர் ஜனிதருவான் கொடித்துவக்கு ஆகியோர் வேலை திட்டத்தின் தற்போதைய நிலைமை குறித்து ஆராய்ந்தனர். இந்த வருட இறுதிக்கு முன்னர் கிழக்கு இறங்குதுறையின் பணிகளில் 50% ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். 2014 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு வரை எந்தவிதமான நிர்மாணப் பணிகளும் கிழக்கு இறங்குதுறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் 2022 ஆண்டிலிருந்து மெதுவாக அது இடம்பெற்றதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை சுங்க அதிகார சபையின் நடவடிக்கைகளை மேலும் முகாமைத்துவப்படுத்தவும் வினைத்திறனாக்குவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள்ஸ் ரெமிட்டன்ஸ் கூடிய தேசம். வங்கிக்கு அனுப்பி பேங்காக் செல்லுங்கள். தொடர்ந்து செய்திகள். பொசோன் பண்டிகையை முன்னிட்டு புலனறுவை ஹத்தமுன சந்தியில் இன்றைய தினம் இடம்பெற்ற அன்னதானம் நாளைய தினமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பகலாக இடம்பெறும் இந்த அன்னதான சாலை புலனறுவை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரிய தான சாலையாகும். புலத்திசி பொசோன் மகா அன்னதான சாலை என பெயரிடப்பட்டுள்ள இந்த தான சாலை இன்றைய தினம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் பல அமைச்சர்களின் பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆண்டில் 2ஆம் அரையாண்டு மின்சார கட்டணம் திருத்தம் இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை ஆணைக்குழு கோரியிருந்தது. அந்த கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை மதிப்பாய்வு செய்யும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையில் உள்ள கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினர்கள் மறு அறிவித்தல் வரை அந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக வெளியிடப்படுகின்ற வானிலை எச்சரிக்கை அறிவித்தல்களை கவனத்தில் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடும் மழை, கடும் காற்று, இடி, மின்னல், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் கவனமாக செயல்படுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் அழைப்பினை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மன் விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். இந்த விஜயம் நாளை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கும் என வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மன் ஜனாதிபதி, மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதான அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் பலரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தவுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம், டிஜிட்டல் பொருளாதாரம், முதலீடு, தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் முதலான துறைகளில் ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவது பற்றியும் ஆராயப்படும். இந்த விஜயத்தின் போது ஜெர்மனியின் சுற்றுலாத்துறை சார்ந்த பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி சந்திக்க உள்ளார். அவருடன் அமைச்சர் விஜித்த ஹேரத்தும் சிரேஷ்ட அதிகாரிகளும் ஜெர்மன் செல்லவிருக்கின்றார்கள். தொடர்வதே பிரதான செய்திகள். மக்கள் வங்கிக்கு அனுப்பி வாராந்தம் பேங்காக்கிற்கு சவாரி ஒன்றை வெல்லுங்கள். ஷாப்பிங் சவாரி, பூங்கா சவாரி, டின்னர் க்ரூஸுடன் ஏப்ரல் ரெமிட்டன்ஸ் கோடி அதிர்ஷ்டம். வங்கிக்கு அனுப்பி பேங்காக் செல்லுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் உட்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சுப்பிரவிக்கு பட்பசை புளோரைட்டுக்கு சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. பதிவு செய்யப்படாத கைத்தொலைபேசிகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதனை தடை செய்ய திட்டமிடுவதாக இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படும் தரமற்ற தகவல் தொடர்பாளர் சாதனங்களினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தையும் தகவல் தொழில்நுட்ப இடையூறுகளையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும். அதன்படி புதிய பாதுகாப்பு கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பதிவு செய்யப்படாத சாதனங்களை அடையாளம் காணும் வகையில் தானியங்கி கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதி முதல் தானியங்கி அடையாள கட்டமைப்பு செயல்படுத்தப்படவுள்ளது. இந்த புதிய தீர்மானம் வெளிநாட்டவரை பாதிக்காது என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் உட்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சுப்பிரவிக்கு பட்பசை புளோரைட்டுக்கு சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ராயல் ஃப்ரெஷ். ராயல் ஃப்ரெஷ் 100% கிருமிகளை நீக்கும் ராயல் ஃப்ரெஷ். கந்தலாய் சீனி தொழிற்சாலைக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலத்தில் சிறுபோகத்தில் சோளம் பயிரிடப்படவுள்ளது. பயிரிடப்படாத விவசாய நிலங்களை பயிரிடுவதற்கான தேசிய திட்டத்துடன் இணைந்து இது செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டம் நாளை காலை கந்தலாய் சீனி தொழிற்சாலை வளாகத்தில் விவசாயம், இயற்கை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் தலைமையில் ஆரம்பிக்கப்படும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ராயல் ஃப்ரெஷ். ராயல் ஃப்ரெஷ் சக்தி வாய்ந்த கிருமிநாசினிகள் கொண்ட பச்சை மஞ்சள் மற்றும் வேப்பம் இலை எண்ணெயுடன் செஞ்சந்தன பொடியையும் கொண்டுள்ளது. கடினமாக உழைப்பவர்களின் உடலில் இருந்து அழுக்கு மற்றும் கிருமிகளை ராயல் ஃப்ரெஷ் நீக்குகிறது. ராயல் ஃப்ரெஷ் சோர்வை நீக்கி சருமத்தை பிரகாசமாக்குகிறது. ராயல் ஃப்ரெஷ் என்பது முழு குடும்பத்திற்கும் போதுமான பெரிய சோப், செஞ்சந்தன ஸ்கிரப். உங்களுக்கு தெரியுமா? ராயல் ஃப்ரெஷ் என்பது 100% கிருமிகளை நீக்கும் ராயல் ஃப்ரெஷ். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI
ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 17,500 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி முறைகள் வெளியிடப்பட உள்ளன. இதற்கான ஏலம் நாளை இடம்பெறும் என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காலி மாவட்டத்தில் தரிசு நிலங்களை மீண்டும் பயிரிடுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வலஹந்துவ விவசாய சேவைகள் பிரிவில் உள்ள மானவில தும்மளவிலையாய தரிசு நிலங்கள் மீண்டும் பயிரிடப்படுவதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை. உங்கள் நிலத்தில் உள்ள தென்னை மரத்திற்கு வருடத்திற்கு ஒருமுறை உரத்தை முறையாக பயன்படுத்துங்கள். இது தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தகவல். கம்பாக மாவட்டத்தின் சில இடங்களில் நாளை நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி நாளை முற்பகல் 8:30 தொடக்கம் மாலை 6:30 வரையிலான 10 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும். வத்தலை, பாலியகுட, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவ நகரசபை பிரதேசங்கள், கலனி, பியகம, மகர, தொம்பே, ஜாயல, கட்டான, மினுவங்குட ஆகிய பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நீர் விநியோகம் தடை அமுல்படுத்தப்படும். பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தப் பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோகம் தடை அமுல்படுத்தப்படுகின்றது. இது உங்கள் கவனத்திற்கு. வாழ்க்கைய நாங்க நல்லா அனுபவிக்கணும். அதனால 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க எங்கேயாவது ட்ரிப் போவோம். அநேகமா கொக்கோவிலா சுற்றுலா வீடுகள்ல தான் தங்குவோம். ரொம்ப சுதந்திரம். விரும்பியது செய்து சரி செய்து தருமாறு கேட்டாவது சாப்பிடலாம். நியாயமான விலை. எல்லாத்தையும் விட மன நிம்மதி பெருசு. உங்கள் விடுமுறையை சுதந்திரமாக கழியுங்கள். சுற்றுலா விடுதியை முன்பதிவு செய்ய அழையுங்கள் 0112 777 761. தென்னை பயிர்ச்செய்கை சபையின் செய்தி. உலகச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் 2வது மிகப்பெரிய நகரான கிராஸ் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த சம்பவமானது சர்வதேச மட்டத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த நகரின் ஆளுநர் கிறிஸ்டின் ஸ்டோக்கர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். கொழும்பு குதிரைப்பந்தய திடலில் இன்று இடம்பெற்ற சீன, தாய்பே மற்றும் இலங்கை கால்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இலங்கை அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. முதல் பாதி நிறைவின் போது 2 அணிகளும் எந்தவிதமான கோல்களையும் பெறவில்லை. 2வது பாதியில் சிறப்பாக விளையாடிய இலங்கை அணி 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த போட்டி 2027ஆம் ஆண்டு ஆசிய கிண்ணத்திற்கான தெரிவு போட்டியாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவமழையின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும். இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடுகின்ற முன்னறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும்.
வடமாகாணத்திலும் அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் கடும் மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பொசோன் நிகழ்வில் இலட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. பொசோன் நிகழ்வில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து வசதிகளுக்கு அரசாங்கம் ஏற்பாடு. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு இறங்குதுறை வேலை திட்டத்தை துரிதப்படுத்த நடவடிக்கை. கடும் மழை, கடும் காற்று, இடிமின்னல், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் கவனமாக செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். ஆஸ்திரேலியாவின் கிராஸ் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்வு. சீன தாய்பே அணியுடனான கால்பந்தாட்ட போட்டியில் இலங்கை அணிக்கு வெற்றி. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை நேரம் 9 மணி 14